மகா சிவராத்திரி சிறப்பு திருத்தலம் திருவைக்காவூர் வளைக்கை நாயகி சமேத வில்வவனநாதர் திருக்கோவில். ஏதும் அறியாத வேடனுக்காக ஈசன் எழுந்த தலம் திருவைக்காவூர். சிவராத்திரி வரலாற்றில் வரும் வேடனுக்கு மோட்சம் அருளிய திருத்தலம் இது. பிரம்மாவும் விஷ்ணுவும் இத்தலத்தில் இருப்பதால் மும்மூர்த்திகள் தலம். சிவன் பார்வதி இருவரும் மனம் மகிழ்ந்து தங்கிய இடம் திருவைக்காவூர். யமபயம் தீர்த்த தலமாக திருவைக்காவூர் விளங்குகிறது. வேறு எங்கும் காண முடியாத வகையில் கோலேந்திய தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் காட்சி தரும் திருத்தலம். நந்திகளும் எதிர் திசையில், அதாவது நம்மை பார்த்த வண்ணம் எழுந்தருளியிருக்கும் திருத்தலம். வேதங்கள் வில்வ விருட்சங்களாக இங்கே தவம் புரிவதாக ஐதீகம். தவநிதி என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கையில் மான் ஒன்றை துரத்தி கொண்டு வேடன் வந்தான். மானுக்கு முனிவர் அபயம் அளித்ததால் கோபம் கொண்ட வேடன் முனிவரை தாக்க ஆரம்பித்தான். உடனே சிவபெருமான் புலி வடிவம் எடுத்து வேடனை துரத்தினார். வேடன் பயந்து ஓடி அருகிலிருந்த ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான். புலியும் மரத்தடியில் நின்றது. வேடன் வேறு வழியின்றி மரத்திலேயே இரவு முழுவதும் தங்கி இருந்தான். இரவில் தூக்கம் வந்து கீழே விழுந்து விடுவோமோ என்று நினைத்த வேடன் ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டு கொண்டிருக்க அவை புலி வடிவில் இருந்த சிவபெருமான் மீது விழுந்து கொண்டு இருந்தன. அன்று மகா சிவராத்திரி நாள். ஊன் உறக்கமின்றி சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் வேடனுக்கு அவனை அறியாமல் கிட்டியதால் இறைவன் காட்சி தந்து மோட்சம் கொடுத்தார். அன்று அதிகாலையில் அவனது ஆயுள் முடிவதாக இருந்ததால் யமன் அங்கு வந்தான். நந்திதேவர் இதை பொருட்படுத்தவில்லை. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் கையில் கோலேந்தி விரட்டினார். யமனை உள்ளே விட்ட குற்றத்திற்காக நந்தி மீது கோபம் கொண்டார். அவருக்கு பயந்து நந்திதேவர் யமனை தன் சுவாசத்தால் கட்டுப்படுத்தி நிறுத்திவிட்டார். பின் யமன் சிவனை வணங்க அவன் விடுவிக்கப்பட்டான். பின்பு ஆலயத்தின் எதிரில் குளம் அமைத்து சிவபெருமானை வழிபட்டு சென்றதாக தல வரலாறு கூறுகிறது. சிவபெருமானுக்கு விசேஷ பூஜைகளுடன் சிவராத்திரி விழா இங்கு நடைபெறுகிறது. மறுநாள் அமாவாசை என்று கோபுரத்தின் கீழே வேடனை நிறுத்தி மூலஸ்தானத்தில் சிவனுக்கும் அதன் பின் வேடனுக்கும் தீபாராதனை காட்டுகிறார்கள். வேடன் மோட்சம் பெற்றதை நினைவுபடுத்தும் வகையில் இவ்வாறு செய்கிறார்கள். பின் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுடன் வேடனும் வேடுவச்சியும் புறப்பாடு ஆகிறார்கள். மதியம் யமதீர்த்தத்திற்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெறுகிறது. இவ்வாறு மகா சிவராத்திரி வரலாற்று தலமாக இது விளங்குகிறது. அவசியம் அனைவரும் மகா சிவராத்திரி நன்னாளில் திருவைக்காவூர் வளைக்கை நாயகி உடனுரை வில்வவனநாதர் திருவடிகளை சரணடைவோம். திருக்கோவிலுக்கு சென்று வணங்குவோம்.